தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. காவாய் கடகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆடிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிதிருத்தேவாரமும் திருவாசகமும் வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. இல்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. கொள்ளையவர் புராண கதை உலகறிய விரைத்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்தமை கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கலந்தை நகர் மறைஞான சம்பந்த நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாள வரிஞானத்தவ முனிவேர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். எல்லாம் அல்ல கீர்த்தனை ஆண்ட எந்த பிரான் அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திருடனாவுடை பெருமானது திருவடி தாமரைகளை மணமொழி மேகலாலை வணங்கி அடியேனை இந்த சென்னரில் ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமர்களை மணமொழி மேகலாலை வணங்கி இந்த சைவ சித்தாந்த ஞான சிந்தனையை தொடர்ந்து செவிமடுத்து கொண்டிருக்கின்ற அத்துணை அன்பர்களுடைய திருவடிகளையும் மணமொழி மேகலாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய அருள்நதிசிவம் அருளி செய்த சிவஞான சித்தியார் சுபக்கமாகிய இந்த ஞானப்பணுவலை நாம் கடந்த சில வகுப்புகளாக தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே திருவருளையும் குருவருளையும் நீள நினைந்து நாம் கடந்த வகுப்பில் சித்தியாரில் எத்தனை பாடல் நிறைவு செய்திருக்கிறோம்? 82 282 பாடல்களை நாம் கடந்த வகுப்பில் சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம். இன்று 283வது பாடலை நாம் சிந்திக்கணும். இதில் நமக்கு கேட்டல் ஞானத்தின் இயல்பை 280லையும் சிந்தித்தல் ஞானத்தை 281லும் தெளிதல் ஞானத்தை 282லும் அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளே அறிவுதன்னை அருளினாலே அறியாதே அறிந்து குறியாதே குறித்து அந்த கரணங்களும் கூடாதே வாடாதே குலைந்து இருப்பையாகில் பிரியாத சிவம் தானே பிரிந்து தோன்றி பிரபஞ்ச பேதமெல்லாம் தானாய் தோன்றி நெறியாலே இவையெல்லாம் அல்லவாகி எல்லாம் அல்லவாகி நின்று தோன்றிடுவன் நிராதார நாயே என்கின்ற அந்த பாடல் நமக்கு சித்திக்கு மேலே நூலில்லை என்ற அந்த சொல்லுக்கு இலக்கணமாக பார்விரித்த நூல்களை பார்த்தறியின் சித்தியிலே ஓர் விரித்த பாபாதி போதும் என்கின்ற பாடலுக்கு இலக்கணமாக விளங்குவது என்பதையெல்லாம் நாம் கடந்த வகுப்பில் விரிவாக பார்த்தோம். தெளிதல் ஞானத்திற்குரியது 282. 283 நிட்டை ஞானம். ஞானம் 4 வகைப்படும் என்று பார்த்தோம். கேட்டல் ஞானம், சிந்தித்தல் ஞானம், தெளிதல் ஞானம், நிட்டை ஞானம் என்று ஞானம் 4 வகைப்படும். இதில் கேட்டல், சிந்தித்தல், தெளிதலை 280, 81, 82 ஆகியவற்றில் சிந்தித்து நாம் இன்று 283 நிட்டை ஞானத்தை சிந்திக்க இருக்கிறோம். பாடல் எண் 283 பாடல் பாருங்கள். புண்ணியம் மேல் நோக்கும் பாவம் கீழ் நோக்கும் புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே நன்னிய ஞானத்தினால் இரண்டினையும் அறுத்து ஞாலமுடு கீழ்மேலும் நன்னானாகி
என்னும் இகலோகத்தே முத்தி பெறும் இவன்தான் எங்களில் ஞாயிறு எமக்கு என்று குறைவு இன்றி கண்ணுதல்தன் நிறைவு அதனில் கலந்து காயம் கழிந்தக்கால் எங்குமாய் கருது அரண்போல் நிற்பன். பாவம் கீழ் நோக்கும், புண்ணியம் மேல் நோக்கும். பாவத்தின் பயனாக கீழ் இருக்கிற புவனங்களாகிய நரகத்திற்கு நாம் போவோம். இந்த பிறவியில் பாவம் செஞ்சால் நமக்கு என்ன ஆகும்? இந்த பிறவியின் முடிவில் எங்கே போவோம்? நரகத்திற்கு போய் துன்பத்தை அனுபவிப்போம். புண்ணியம் செஞ்சால் மேல் உலகத்துக்கு சென்று சொர்க்கம் முதலாகிய உலகங்களுக்கு போய் என்னத்தை அனுபவிப்போம்? என்ன அனுபவிப்பாங்க? இன்பத்தை அனுபவிப்போம். பாவத்தின் பயன் துன்பம், புண்ணியத்தின் பயன் இன்பம். அதற்குரிய இடம் நரகமும் சொர்க்கமும். அதங்க சொல்கிறாரு, பாவம் கீழ் நூக்கும். செஞ்ச பாவத்துக்கு பயனாக கீழ் இருக்கிற புவனங்களை போய் நம்மளை என்ன செய்யும்? நூக்கும், அழுத்தும். நூக்குதல் என்பது அழுத்துதல். எதில்? பாவத்தில் கொண்டு போய் துன்பத்தில் அழுத்தும். பாவம் செஞ்ச பாவம் நம்ம எதில் போய் அழுத்தோம்? நரகத்தில் போய் அழுத்தும். அது அங்கே போய் துன்பத்தை அனுபவிப்போம். புண்ணியம் மேல் நோக்கும். மேலே இருக்கிற புவனங்களில் போய் சொர்க்க முதலாகிய புவனங்களில் போய் என்ன செய்யும்? இன்பத்தை அனுபவிக்க வைக்கும். இந்த இரண்டினையும், எந்த ரெண்டையும்? பாவத்தையும் புண்ணியத்தையும் அதன் பயனாகிய சொர்க்க நரகங்களையும் ரெண்டையும் அறுக்கணும். எதை அறுக்கணும்? பாவத்தையும் அறுக்கணும், புண்ணியத்தையும் அறுக்கணும். அதன் பயனாக வருகின்ற சொர்க்கத்தை போகாமல் இருக்கணும், நரகத்துக்கும் போகாமல் இருக்கணும். ஏன் போகக்கூடாது? திருப்பி வந்து பிறந்து தான் ஆகணும். சொர்க்கத்துக்கு போனாலும் பிறந்தாகணும், நரகத்துக்கு போனாலும் பிறந்தாகணும். என்னையா இது ஒரே பெரிய பாடாக இருக்குது. என்ன செஞ்சாலும் திரும்ப இங்கே வந்து பாவத்தை செஞ்சாலும் வர வேண்டியதாக இருக்குது, புண்ணியத்தை செஞ்சாலும் வர வேண்டியதாக இருக்குது. இது முடியவே மாட்டேங்குது. அதனால் என்ன செய்யுங்க? இரண்டினையும், இந்த ரெண்டையும் என்ன செய்யணும்? அழிக்கணும். இந்த ரெண்டு வரக்கூடாது. எது வரக்கூடாது? புண்ணியமும் வரக்கூடாது, பாவமும் வரக்கூடாது. அதுக்கு என்ன வழி? புண்ணிய பாவங்களில் நாம் அகப்படாமல் இருப்பதற்கு என்ன வழி அப்படின்னு நூல்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்து ஞானிகள் தன் அனுபவத்தால் சொல்லி இருக்கிறாங்க. புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே, அதுக்கு ஒரு புண்ணியம் வேணும். யாரை பூசிக்கிறதுக்கு? அந்த புண்ணியன். அதனால தான் அவனுக்கு பேரே புண்ணியன். ஏன்னா புண்ணியத்தினால தான் அவனை சென்று அடைய முடியும். வேற எதனாலையும் பெருமானை அடைய முடியாது. அவனை வழிபாடு செய்வதற்கே ஒரு புண்ணியம் வேணும். அப்புறம் வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் என்ன கிடைக்குங்கிறதெல்லாம் வேற. முதல்ல சிவபெருமானை வழிபாடு செய்யணும்னாவே அதுக்கு என்ன வேணும்? புண்ணியம் வேணும். புண்ணியம் இல்லாமல் சிவபெருமானை பூசிக்க முடியாது. அதனால தான் நூல்களில் அவனுக்கு பேராயிரம் பரவி என்று சொன்னாலும் அதில் சிறப்பு நாமமாக சொல்லப்படக்கூடிய சில நாமங்களில் ஒன்று என்னதுங்க? புண்ணியன். அதனால தான் நாவுக்கரசு பெருமான் தன் இறுதி பதிகத்தில் என்ன சொல்கிறாரு? புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்பகொள்ளூர் மேவிய புண்ணியனே என்று துதிக்கிறார். எனவே புண்ணியனை பூசித்த புண்ணியம். முதல்ல பூசிப்பதற்கு ஒரு புண்ணியம் வேணும். அதை வைத்து கொண்டு அவனை பூசிப்போம். அதனால் ஒரு புண்ணியம் கிடைக்கும். 2 ரூபா போட்டு தொழில் செஞ்சால் 4 ரூபா கிடைக்குதா இல்லையா? அப்போ முதல்ல முதலீடு வேணுமா இல்லையா? ஒரு தொழில் செய்யணும், என்ன வேணும்? ஒரு முதலீடு வேணும். அந்த முதலீடு வச்சு என்ன செய்யலாம்? ஒரு தொழில் செய்யலாம். அதனால் பெறுகிற லாபம் என்னவாக இருக்கும்? இதை விட அதிகமாக இருக்குமா இல்லையா? 2 ரூபா முதல் போட்டு 2 ரூபா வந்ததுன்னா அது எதுக்கே மெனக்கட்ட வேலை, அது எதுக்கு பேசாமல் வீட்டில் சும்மா உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அப்போ அதை விட என்ன வரணும்? கூடுதலாக பயன் வரணும். அப்போது பல பிறவிகளிலே செய்த புண்ணியத்தின் பயனாய் பெருமானை பூசிக்க வேண்டும். எப்படி பூசிக்கலாம் அப்படின்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி சொன்ன பாடலையெல்லாம் நீங்கள் வருவிச்சுக்கணும். சரியின் பயனாய், சரியை செய்தால் ஒரு புண்ணியம் கிடைக்கும். சரியை செய்தால் ஒரு புண்ணியம் கிடைக்கும். அது என்ன புண்ணியம்? சாலோக பதம். அந்த பதத்தை பெற்ற பிறகு இந்த ஆன்மா என்ன செய்யும்? மேலே வந்து இங்கே பிறக்கும். பிறக்கும் போது என்ன ஒரு லாபம்? செஞ்ச புண்ணியம் அழியாது. இந்த சொர்க்க நரகத்துக்கு போனால் செஞ்ச புண்ணியம் என்ன ஆயிரும்? அழிஞ்சு போயிடும். ஆனால் இது என்ன ஆகாது? அழியாமல் தொடர்ச்சி கிடைக்கும். அப்போது சரி செய்தவர்கள் அந்த புண்ணியத்தின் பயனாய் சாலோக பதம் பெற்று
அங்கே சில காலம் தங்கி இருந்து பெருமானது இன்பத்தை பெற்ற பிறகு மீளவும் பிறப்பர். பிறக்கிற போது எப்படி பிறப்பாங்க? சரியின் தொடர்ச்சியாகிய கிரியைக்கு செல்லுகின்ற பயன் அவர்களுக்கு கிடைக்கும். அப்போ கிரியையாளர்களுக்கு என்ன பயன் கிடைக்கும்? சாமீபம் என்கின்ற பயன் கிடைக்கும். அதன் தொடர்ச்சியாக மீள பிறப்பாங்க. பிறக்கிற போது அவங்க என்ன செய்வாங்க? யோகத்தை பெறுகிற தவத்தை பெறுவார்கள். அந்த யோகத்தை முற்றுவித்தால் அவர்கள் என்ன பயன் பெறுவாங்க? சாரூப பயனை பெறுவார்கள். அந்த புண்ணியத்தின் பயனாய் மீள பிறப்பாங்க. ஒவ்வொரு முறையும் மீள பிறக்கிற போது உயர்குடி பிறப்பில் பிறப்பாங்க. உயர்குடி என்பது என்னதுங்க? பெருமானை பூசிக்கின்ற வாய்ப்பு உடைய குலம். இங்கே உயர்குடினா உயர்ந்த ஜாதின்னு பொருள் செஞ்சிடக்கூடாது. ரொம்ப கவனமாக நூல்களை படிக்கணும். ஞான நூல் படிக்கிற போது உயர்குடி பிறப்பு என்பது நம்ம இப்போ நினைக்கிற மாதிரி ஐயரு இல்லை அதில் வேறு என்னென்ன கம்யூனிட்டியோ இருக்குது அதெல்லாம் இங்கே இல்லை. என்னது? பெருமானை பூசிக்கின்ற வாய்ப்பு உடைய ஒரு குலத்தில் போய் பிறப்பாங்க. ஐயரா பிறந்துட்டு அவன் பெருமானை பூசிக்கலைன்னா அவன் பிறப்பினால் உயர்குடியாக இருந்தாலும் தவத்தினால் அவன் உயர்ந்தவன் அல்ல. ஒரு கீழான வாய்ப்பே இல்லாத ஒரு குலத்தில் பிறந்தும் அவன் பெருமானை பூசிக்கிறான் என்று சொன்னால் அவன் பிறப்பினாலே கீழ்குடியாக இருந்தாலும் தவத்தினால் அவன் யார்? உயர்ந்தவன் என்பதை நம்ம பிரித்து அறிய தெரியணும். நம்ம எப்பவுமே பிறப்பு என்பது நம்ம வெறும் குலத்தின் அளவில் வைக்கக்கூடாது என்பது நம்ம நூல்கள் படிக்கிற போது நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். அந்த தெளிவு இருக்கணும். எனவே இந்த சரிகிரி யோகத்தை முற்றுவித்தவர்கள் ஞான நெறியை அடைவர். அந்த ஞான நெறியில் நின்று பெருமானை பூசிக்கணும். அந்த பூசை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. புண்ணியனை பூசிக்கின்ற புண்ணியம். அது என்ன புண்ணியம்னா ஞான நெறியில் நின்று பெருமானை பூசிக்கின்ற புண்ணியம். ஏனைய பூசைகள் இங்கே சொல்லப்படலை. ஏன் சொல்லலைன்னா ஏற்கனவே 3 பாட்டில் சொல்லியாச்சு. அந்த பூசையெல்லாம் 80, 81, 82 சொல்லியாச்சு. இந்த பாடல் எதற்குரியது? ஞான பூசைக்குரியது. அப்போ இங்கே சொல்லக்கூடிய பூசனை எது? ஞான பூசனை. எது ஞான பூசனை? ஞான நூல்தனை ஓதல், ஓதுவித்தல், நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல், ஈடமிழா பொருளதனை சிந்தித்தல். இவை 5 இறைவனடி அடைவிக்கும் எழுஞான பூசை. பாடல் எண் என்னது? 75. 276. கேட்டலுடன் சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கிளத்தல் என 2 கிழக்கில் ஞானம் என்று சொல்லக்கூடிய இவைதான் ஞான பூசனை. அதான் இங்கே சொல்கிறார். எனவே புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே அவனை பூசித்தா ஒரு புண்ணியம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஞானம் வாய்க்கும். அப்போ அவனை பூசிக்கிறதுக்கு என்ன வேணும்? ஞானம் தான் வேணும். ஏங்க ஞானம் இருந்தால் அவனை பூசிக்கலாம். பூசித்த பிறகு என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும். அது என்னது? அப்புறம் பூசிக்கிறதுக்கு அந்த ஞானத்துக்கு எங்கே போகிறதுனா பூசிக்க ஞானம் என்னாகும்? மிகுந்து கொண்டே வரும். நம்மகிட்ட ஒரு 2 விழுக்காடு ஞானம் இருக்குன்னு வச்சுங்க அறிவில். அந்த 2 விழுக்காடை வைத்துக்கொண்டு பெருமானை பூசிச்சா என்னாகும்? அது விருத்தியாகும். அந்த ஞானம் விருத்தியாகும். அப்போ அதை முதலாக வைத்துக்கொண்டு பெருமானை என்ன செய்யணும்? மீண்டும் பூசிக்கணும். அப்போ என்னது? அந்த பூசையில் ஒரு தெளிவு பிறக்கும். ஞான நெறியில் நிற்க நமக்கு அறிவு என்னாகும்? தெளிவு பிறந்து கொண்டே வரும். அதுதான் பயன். எனவே நன்னிய ஞானத்தினால் ஞானமோடு கீழ்மேலும் நன்னானாகி. ஞானம்னா என்னதுங்க? உலகம். இங்கே என்ன உலகம்? சொர்க்க நரகங்கள். சொர்க்க நரகத்திற்கு இவங்க என்ன செய்ய மாட்டாங்க? போக மாட்டாங்க. யார் போக மாட்டாங்க? ஞானத்தால் பூசிக்கின்ற பெருமக்கள். ஞானத்தால் யாரெல்லாம் பெருமானை பூசிக்கிறாங்களோ அவர்கள் எங்கே போக மாட்டாங்க? சொர்க்கத்துக்கும் போக மாட்டாங்க, நரகத்துக்கும் போக மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அந்த புண்ணியம் என்ன புண்ணியம்? சிவபுண்ணியம். சிவபுண்ணியம் வேறு, உலகத்தில் செய்யக்கூடிய பசு புண்ணியம் வேறு. பசு புண்ணியத்தின் பயன் சொர்க்கம் நரகம். பசு புண்ணியத்தின் பயன் சொர்க்க நரகங்கள். சிவபுண்ணியத்தின் பயன் எது? வீடு பேரு தான். எனவே அவர்கள் என்னதுங்க? ஞாலமோடு கீழ் மேலும் நன்னானாகி. கீழையும் நன்ன மாட்டாங்க, மேலையும் நன்ன மாட்டாங்க. கீழேனா இது கீழே என்னது? நரகம். மேலே சொர்க்கம். 2க்கும் நன்ன மாட்டாங்க. நன்னுதல்னா என்னதுங்க? போய் அணுக மாட்டாங்க, அங்கே போக மாட்டாங்க. நன்னானாகி இவன் தான் கண்ணுதல் தன் நிறைவுதன்னில் கலந்து.
பெருமானுடைய வியாபகத்தில் இவங்க எப்படி இருப்பாங்க? கலந்து நிற்பாங்க. வியாபகம் பெருமான் யாரு? வியாபக பொருள். வியாபகம்னா என்ன பொருள்? வியாபகம்னா என்னது? எங்கும் நீக்கமர நிறைந்திருத்தல். எங்கும் நீக்கமர நிறைந்திருத்தல். பெருமான் வியாபக பொருள். ஆன்மா என்ன பொருள்? வியாபக பொருளா, ஏகதேச பொருளா, வியாபிய பொருளா? என்னது? வியாபிய பொருள். வியாபியம்னா என்ன? வியாபகம்னா என்ன? சரி, வியாபியம்னா வியாபகத்தில் அடங்கி இருக்கிற வியாபகம். வியாபகம்னாலும் வியாபியம்னாலும் அளவில் வேறுபாடு இல்லை. அளவில் வேறுபாடு இல்லை. என்ன வேறுபாடு? அதுக்குள்ளே இது அடங்கி இருக்கும். ஒன்றுக்குள்ளே ஒன்று அடங்கி இருக்கும். அளவு என்னது? ஒரே அளவு தான். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த அறை இருக்கிறது. இந்த அறை இருக்கா இல்லைங்களா? அறைக்கு ஒரு அளவு இருக்கா இல்லையா? நீளம், அகலம், உயரம். இந்த மூணையும் கூட்டினீங்கன்னா இந்த அறையினுடைய என்ன வந்துடும்? பருமன் வந்துடும். கெப்பாசிட்டி. பரப்பளவு இல்லை, கொள்ளளவு. பரப்பளவுனா 2 டைமென்ஷன். கொள்ளளவுனா 3 டைமென்ஷன். நீளம், அகலம், உயரம். இந்த மூணையும் பெருக்குனீங்கன்னா இந்த அறையினுடைய என்ன வந்துடும்? கொள்ளளவு வந்துடும். இப்போ இந்த அறைக்குள்ளே என்ன இருக்கிறது? காற்று இருக்கா இல்லையா? காற்று இருக்கிறது. காற்று எவ்வளவு இருக்கும்? இந்த அறையினுடைய கொள்ளளவே இருக்கும். இப்போ இது உதாரணத்துக்கு ஒரு 50,000 லிட்டர்னு வச்சுக்கங்க. ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன். இந்த அறை எவ்வளவு? 50,000 லிட்டர் கெப்பாசிட்டி. இதுக்குள்ளே இருக்கிற காற்று இப்போ எவ்வளோ இருக்கும்? 50,000 இருக்கும். ரெண்டும் என்ன அளவு? ஒரே அளவு தான். என்ன வேறுபாடு? அதில் இது அடங்கி இருக்கு. அதில் இது அடங்கி இருக்கு. இப்போ இந்த அறை என்பது பெருமான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த அறைக்குள்ளே இருக்கிற காற்று உயிர். புரியுதா இல்லைங்களா? ரெண்டு அளவு எவ்வளவு? ஒரே அளவு தான். ஆனால் அது வியாபக பொருள். இது என்ன பொருள்? வியாபிய பொருள். சம வியாபகம். அதுக்கு என்ன பேர்? சம வியாபகம். எவ்வளவு பெருமான் இருக்கிறானோ அவ்வளவு என்ன இருக்கிறது? உயிர் இருக்கிறது. இப்போ நம்மளும் பெருமானுக்கு குறைஞ்சவங்க கிடையாது. பெருமான் எவ்வளவோ அவ்வளவு நாம் இருக்கிறோம். ஆனால் என்ன பிரச்சனை இருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அவன் என்றும் வியாபகம். அவன் என்றும் வியாபகம். நாம் யாருன்னு கேட்டிங்கன்னா நாம் எப்படி இருப்போம்னு கேட்டிங்கன்னா கருவிகள் சார்பில் ஏகதேசமாக நிற்போம். கருவி சார்பில் எப்படி நிற்போம்? ஏகதேசமாக நிற்போம். கருவி சார்புன்னு என்னது? இப்போ உடம்பு இருக்குது. இந்த உடம்புக்குள்ளே தானே இப்போ உயிர் தங்கி இருக்கிறது. உயிர் இப்போ எங்கே தங்கி இருக்கிறது? உடம்புக்குள்ளே தங்கி இருக்கிறது. இப்போ இது ஏகதேசம். இந்த உடம்புக்கு எவ்வளவு வியாபகம் இருக்கிறதோ அவ்வளவு தான் இந்த உயிருக்கு வியாபகம் இருக்கும். உடம்புக்கு எவ்வளவு வியாபகம் இருக்கிறதோ அவ்வளோதான் உயிருக்கு வியாபகம் இருக்கும். எவ்வளவு வியாபகம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கருவியை பொறுத்து வேறுபடும். கருவியை பொறுத்து வேறுபடும். இப்போ கண் இருக்கிறது. கண் எவ்வளோ தூரம் பார்க்கும்? எவ்வளோ தூரம் பார்க்கும்? ஒரு குறிப்பிட்ட தூரம் பார்க்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பார்க்குமா? ஒருத்தருக்கு அது ரொம்ப தூரமாக இருந்தாலும் காட்சி தெளிவாக தெரியும். சிலருக்கு கையில் இருக்கிற புத்தகம் தெளிவாக தெரியாது. புரியுதா இல்லையா? இப்போ கண்ணுங்கிற ஒரு இந்திரியத்திற்கு ஒரு வியாபகம் இருக்கிறது. இந்த வியாபகம் எவ்வளவோ அவ்வளோதான் உயிரினுடைய வியாபகம். உயிரினுடைய வியாபகம். அது கண்ணும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. கண்ணுனுடைய வியாபகம் என்ன ஆகுது? உடம்புக்கு உடம்பு வேறுபடுதா இல்லையா? ஒரே உடம்புல இளமையில் ஒரு மாதிரி வியாபகம் இருக்கும். வயசாகிடுச்சுன்னா ஒரு வியாபகம் இருக்கும். இருக்கா இல்லையா? இப்போ கண்ணு முதல்ல நமக்கு இளமையில் நல்லா தெரியும். வயசாக என்ன ஆகுது? தூரப்பார்வை வருதா இல்லையா? அதில் கோளாறு வருது. அப்படி வந்தால் என்னாச்சு? இப்போ உயிருடைய வியாபகத்துக்கு என்ன வந்துருச்சு? வேறுபாடு வந்துருச்சு. இப்போ காதில் பற்றி நின்று உயிர் கேட்குது. இப்போ காதுக்கு ஒரு வியாபகம் இருக்கிறது. சில பேருக்கு பாம்புக்கு அது அவனுக்கு குசு குசுன்னு பேசினாவே தெரிஞ்சுக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் காதோட வியாபகம் எவ்வளோ இருக்குது? கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சில பேருக்கு சத்தமாக கத்துனாவே கேட்காது. அப்போ அவங்களுக்கு காதில் வியாபகம் கம்மியாக இருக்கா இல்லையா? அப்போ இந்த 5 பொறிகளையும் பற்றி உயிரினுடைய வியாபகம் இருக்கும். அப்போ ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி இருக்காது. உயிரினுடைய வியாபகம் ஒரே மாதிரி எப்பவும் இருக்காது. அது எப்படி இருக்கும்? உடம்பின் தன்மையை பொறுத்து மாறுபடும். இதே உயிர் ஒரு விலங்குக்குள்ளே போச்சுன்னு வச்சுக்கங்க. இப்போ மனித உடம்புல இருக்கிற உயிர் அடுத்த பிறப்பில் என்னவா பிறக்கிறது? ஒரு விலங்காக பிறக்கிறது. உதாரணத்துக்கு எறும்பாக பிறக்குதுன்னு வச்சுக்கங்க. எறும்பாக பிறக்குது. அப்போ அதுக்கு என்ன இருக்கும்? 5 புலனில் இந்த மூக்கு மட்டும் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். மூக்கு மட்டும் எப்படி இருக்கும்? பயங்கர சென்சிட்டிவாக வச்சுருக்கிறார் சாமி.
இத்துளோண்டு சர்க்கரை இங்கே டேபிள் மேலே ஒரு சர்க்கரை விழுந்ததுன்னா அந்த எறும்பு எங்கே இருக்குதுன்னே தெரியல, எங்கேயோ அந்த பக்கம் இருக்குது. ஒரே ஒரு சர்க்கரை இங்கே விழுந்துருக்கு. இந்த வாசத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த எறும்பு என்ன செய்யுதுங்க, வரிசையாக ஒரு 1000 எறும்பு வருது. நமக்கு பக்கத்தில் தான் இந்த சர்க்கரை கிடக்குது, நமக்கு இது தெரியாது, இது வாசமும் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த எறும்புக்கு என்ன வச்சுருக்கிறாருங்க, அவ்வளவு ஒரு வாசனை நுகர தன்மை எறும்புக்கு வச்சுருக்கு. அது வரிசையாக ஒரு 1000 எறும்பு வந்து அங்கேருந்து நமக்கு இது கொஞ்சம் தூரம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு எவ்வளோ தூரம், பல 1000 கிலோமீட்ரு இல்லையா. நம்ம 4 எட்டில் நம்ம செவத்துக்கு போயிடுவோம். அது எத்தனை எட்டு எடுத்து வைக்கணும் அந்த காலுக்கு இல்லையா. அங்கேருந்து ஒரு 1000 எட்டு 2000 எட்டு வச்சாதான் இந்த இதுக்கு வரும். அப்போ அதுக்கு அவ்வளோ தூரம் கடந்து வந்து அதை பற்றுகிறதா இல்லையா. அப்போ எறும்புக்கு என்ன செய்கிறாருங்க, அந்த வியாபகத்தை 5 பொறியில் ஒன்றுக்கு மட்டும் வியாபகம் ஜாஸ்தியாக வச்சுருக்கிறார். எதுக்கு, மூக்குக்கு மட்டும். அந்த மூக்குக்கு மட்டும் வியாபகத்தை அதிகமாக வச்சு மற்ற பொறியெல்லாம் கம்மியாக இருக்கும், மற்ற பொறிகள்லாம் கம்மியாக இருக்கும். அப்போ உயிரினுடைய வியாபகம் ஏகதேசப்பட்டு நிகழும். எதை பொறுத்து, அதுக்கு பெருமான் கொடுக்குற கருவியை பொறுத்து. எந்த உடம்புல இருக்கிறோம், அந்த உடம்புல இருக்கிற கருவிகளுக்கு எவ்வளவு திறன் இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு இதனுடைய வியாபகம் என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். இப்போ ஆண்னு வச்சுக்கணும், உடம்பு மனித உடம்புலேயே கூட ஆண் உடம்பு பெண் உடம்புன்னு 2 வச்சுருக்கிறோமா இல்லையா. ஆண் உடம்பு பெண் உடம்புன்னு இருக்குது. இதில் இந்த ஆண் பெண் என்பதிலேயே என்ன இருக்கிறது, வேறுபாடு இருக்குது. இப்போ கண்ணுக்கு வேறு. இப்போ பரிசு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு பரிசை வேண்டாம், பார்வையே வைத்து கொள்ளுங்க. இப்போ நம்ம இப்போ உட்காந்துருக்குறோம், இப்போ நம்மளை ஒரு ஆள் அங்கேருந்து குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாருன்னு வச்சுக்க, ஆணுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் ஒருத்தன் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறானே தெரியாது. ஆனால் பெண்களுக்கு என்ன தெரியும், யாரோ நம்மளை குறுகுறுன்னு பார்க்குறாயா, அவங்க அறியாமல் உள்ள ஒரு உணர்வு வரும், எவனோ பார்க்குறாயா அப்படின்னு ஒரு வருதா இல்லைங்களா. அப்போ என்னதுங்க, அந்த பார்வையினுடைய தன்மையை அறிகிற ஒரு வியாபகத்தன்மையை எதில் கொடுத்து வச்சிருக்கிறாரு, அந்த உடம்புல பெருமான் கொடுத்து வச்சிருக்கிறார். யாருக்கு, பெண்களுக்கு. இதே தன்மை ஆணுக்கு கிடையாது. புரியுதா இல்லைங்களா. அப்போ ஒவ்வொரு இறைவனுடைய படைப்பை நம்ம முதல்ல அறியணும். இறைவனுடைய படைப்பை அறிஞ்சாதான் இறைவன் பெருமை நமக்கு புரியும். இறைவன் பெருமையை புரியணும்னா படைப்பு தெரியணும் இல்லைங்களா. அது மாதிரி இப்போ உயிர் ஏகதேசம் உடையதாக நிற்கும். எது வரைக்கும் கேட்டால் கருவிகள் தொடர்பு இருக்கிற வரைக்கும். இப்போ இந்த கருவியை விட்டுட்டு பெருமானை பற்றி விட்டால், கருவி தொடர்பு விட்டுட்டு எதை பிடிக்கணும், பெருமானை பிடிச்சிட்டா இந்த உயிர் என்ன ஆகிடும், இதுவும் வியாபகத்தன்மை பெறும். வியாபகத்தன்மை பெறும். அதெல்லாம் ஞானிகளுக்கு உரியது. நமக்கும் வரும். எப்போ வரும், என்னைக்கு நமக்கு பெருமானுடைய சார்பு விளங்கி நிற்கிறதோ அப்பொழுது நமக்கும் வியாபகத்தன்மை வரும். எனவே இவன்தான் கண்ணுதல்டன் நிறைவு அதனில் கலந்து, கண்ணுதல் நெற்றிக்கண்ணுடைய பெருமானுடைய வியாபகத்தில் இவன் என்ன செய்வான், கலந்துருவான். அப்படின்னா இவனுக்கு என்ன வந்துடும், வியாபகத்தன்மை வந்துடும். கலந்து ஞாயிறு எங்கு எழில் எமக்கு என்று குறைவு இன்றி. ஞாயிறு எங்கு எழில் அந்த பெருமானுடைய வியாபகத்தில் கலந்துட்டா இவனுக்கு என்ன ஆகிடும், சூரியன் கிழக்க உதிச்சா என்ன, மேற்க உதிச்சா எனக்கு என்னையா. இதே அப்படியே எங்கே போனீங்கன்னா எங்கே இருக்கு, மணிவாசகர் சொல்கிறாரா இல்லையா, திருவம்பாவையில் எங்கொங்கை நின் நண்பர் அல்லாதோள் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்க கங்குள் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க இங்கு எமக்கு இப்பரிசே நல்குதியேள் எங்களில் ஞாயிறு எமக்கேளோர் எம்பாவார். எப்பா எனக்கு அடியார் மட்டும் கணவராக வந்துட்டா, என்னுடைய கரங்கள் உனக்கு திருப்பணி செய்து தவிர வேற ஒன்றும் செய்யாமல் இருந்துட்டா, ஞாயிறு கிழக்க உதிச்சா என்ன, மேற்க உதிச்சா என்ன. இன்னும் நமக்கு ரொம்ப புரியுற மாதிரி ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்ன, யார் ஆட்சி செஞ்சால் என்னையா, எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. நான் என்னது பெருமாளை நினச்சிக்கிட்டு இருந்தால் போதும், அதுக்கு மேலே என்ன வேணும், எதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஞானிகள் உலக போகங்களை பற்றி என்ன செய்ய மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. பஞ்சம் வந்தாலும் சரி, பசி வந்தாலும் சரி, செல்வ போகம் வந்தாலும் சரி, அது அவர்களை என்ன செய்யாது, வாதியாது. அதான் எங்களில் ஞாயிறு எமக்கு என்று குறைவு இன்றி, அவர்களுக்கு என்ன இல்லை, குறைவே இல்லை. இது நமக்கு பார்த்திங்கன்னா தெரியும், நமக்கெல்லாம் தெரியும். ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் திருவீழி மலையில் ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசு பெருமானும் என்ன செய்கிறாங்க, தங்கி இருக்கிறாங்க. அப்படி தங்கி இருக்கிற போது என்னாச்சு,
பஞ்சம் வந்தது. நம் நாடு முழுக்க பஞ்சம் வந்தது. அப்போ பெருமான் இவர்கள் கனவுல போய் என்ன சொல்றாருங்க? படிக்காசு கொடுக்குறாரா இல்லையா? கொடுக்குறாரு. கொடுக்கும் போது என்ன சொல்லி கொடுத்தாரு? அது கொடுத்தாரு. கொடுக்கும்போது என்ன சொன்னாரு? கால நிலைமையால் நீங்கள் வருத்தமுறீர். என்ன சொல்றாரு? கால நிலைமையால் நீங்கள் வருத்தமுறீர் ஆயினும். பஞ்சம் வந்தாலும் உங்களுக்கு கவலை இல்லை. யாருக்கு? ஞானசம்பந்த பெருமானுக்கும் நாவுக்கரசு பெருமானுக்கும் பஞ்சம் வந்தா என்ன, பட்டினி வந்தா என்ன, சாப்பாடு கிடைச்சா என்ன, கிடைச்சாட்டி என்ன, அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. அதனால் பஞ்சத்தினால நீங்கள் வருந்த மாட்டீங்க. ஆனால் உங்களை நம்பி இருக்கிற அடியார்கள் வருத்தம் உருவார்கள். ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பக்குவம் அவங்களுக்கு இருக்காது இல்லையா? ஞானிகளுக்கு இருக்கிற பக்குவம் ஞானி பக்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு வந்துருமா? வராது. அவருக்கு பசியை பற்றி கவலை இல்லை. அவர் பாட்டுக்கு உக்காந்துக்கிட்டு இருப்பார். பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஐயா மணியாச்சு, என்னையா மணி 1:30 இவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கிறாரு அப்படி நினைப்போமா இல்லையா? அது மாதிரி பேசுகிற ஒரு ஆளுக்கு என்ன, பேசிக்கிட்டு தான் இருப்பார். நமக்கு தான் நேரமானா மணி அடிக்குதா இல்லையா? அது மாதிரி என்னதுங்க, உங்களுக்கு வருத்தம் வரலைனாலும், உங்களுக்கு வருத்தம் வரலைனாலும் உங்களையே நம்பி இருக்கிற தொண்டர்களுக்கு அந்த துன்பம் வாராமல் இருக்கும் பொருட்டு நாள்தோறும் நாம் படிக்காசு கொடுக்கின்றோம் என்று கிழக்கிலையும் மேற்கிலையும் ஆளுக்கு ஒரு படிக்காசு கொடுக்கிறார். அப்போது இந்த படிக்காசு பஞ்சத்தினாலே வருந்துகின்ற ஞானசம்பந்தருக்கோ நாவுக்கரசருக்கோ கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்காக கொடுக்கல. யாருக்காக கொடுக்குறாரு? அடியார்களுக்காக. ஏன்னா இந்த பஞ்சம் அவர்களை வாதியாது. அவர்களுக்கு இதனால் எந்த விதமான வருத்தமும் வராது. ஏன்னா அதை சொல்லி கொடுக்கணும். இல்லைன்னா இங்கே என்ன செஞ்சுக்குவாங்க, ஏதோ காசு இருக்கியா யாருக்கோ உரியதுன்னு பார்த்துட்டு பார்க்காம போயிடுவாங்க. அவர்களுக்கு அந்த காசு மேலே கவனம் போகாது. அதனால் சொல்லி காசு கொடுக்குறார், சொல்லி காசு கொடுக்குறார். அதனால் ஞானிகளுக்கு என்ன வராதுங்க, துன்பம் என்பது இல்லை. அதனால தான் ஞாயிறு எங்கு எழில் என்று குறைவு ஒன்று இன்றி, குறைவு இன்றி என்னும் இகலோகத்தே முத்தி பெறும். என்னும் இகலோகத்தே முத்தி பெறும். இகலோகம்னு என்னதுங்க? இகலோகம் இந்த உலகம். இப்போ இருக்கிற உலகத்திலேயே என்ன இருப்பாங்க? முத்தியை நுகர்ந்திருப்பார்கள். நன்றாக ஞாபகம் வச்சுக்கணும். பரமுத்தி என்பது இறந்த பிறகு எங்கேயோ போய் பெறுவதில்லை. எங்கே பெறுவது? வாழுகிற போதே அந்த பேரின்பத்தை நுகர்ந்து நிற்றார். ஞானிகள் முத்தி இன்பத்தை எங்கே பெறுவாங்க? இங்கே வாழ்கிற போதே பெறுவாங்க. அதனால தான் அவர்களால் என்ன செய்ய முடியல, வேறு எதையும் பார்க்க முடியல. முத்தி இன்பத்தில் திளைத்திருக்கிற ஒரு ஆன்மாவுக்கு இன்னொரு உலகத்து பொருள் மீது நாட்டம் வருமா? வராது. பார்த்தா அவங்களுக்கு இடைஞ்சல். நெட்டை கூடியவர்களுக்கு உலகத்தை இப்படி பார்த்துட்டாவே அது என்னது? இடைஞ்சல் தான். ஏன்னா இந்த வீடு பேரை விட உயர்ந்த இன்பம் என்பது எதுவுமே இல்லை. அதற்கு இணையாக இன்னொரு இன்பத்தை நம்மால் என்ன செய்ய முடியாது, காட்டவே முடியாது. எனவே இந்த லோகத்திலேயே முத்தி பெறுகின்ற இவர்கள் காயம் கனிந்த கால். நான் கொஞ்சம் பாட்டை முன்ன பின்ன சொல்கிறேன். வரி தெரியுதா இல்லைங்களா? வரி கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஏன்னா பொருள் கோரி அப்படி தான் வரணும். காயம் கடிந்த கால். அப்போ இங்கே இருக்கும்போது எப்படி இருப்பாங்க? முத்தி இன்பத்தில் இருப்பாங்க. அப்புறம் உடம்பை விட்டதுக்கப்புறம் எங்கே போவாங்க? முத்தியில் தான். இங்கேயே முத்தி பெற்றவங்க அதுக்கப்புறம் எங்கே போவாங்க? முத்திக்கு தான் போவாங்க. எனவே காயம் கடிந்த கால் எங்குமாய் கருது அரண்போல் நெற்பன். எங்கும் நேக்கமர நிறைந்திருக்கிற சிவபெருமான் போலவே நிற்பார்கள். சிவபெருமான் போலவே நிற்பார்கள் என்று சொன்னால் இவர்கள் சிவம் போல இருப்பாங்கன்னு சொன்ன என்ன கருத்து? பெருமானது திருவடியில் பேரின்பத்தை நுகர்ந்து கொண்டு இருப்பார்கள்னு பொருள் செஞ்சுக்கணும். சிவபெருமான் மாதிரியே சிவன் முத்தர்கள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன ஆயிரும்? சிவ சமவாதம் ஆயிடும். சிவ சமவாதம். சிவமும் ஆன்மாவும் ஒன்று அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆயிடும். சிவபெருமான் போலவே இருப்பார்கள்னு சொன்னால் அவனும் பேரின்ப காரணன், இவர்களும் பேரின்ப காரணர். எப்படின்னு கேட்டால் அவன் இன்பத்தை கொடுப்பான், இவர்கள் இன்பத்தை பெறுவாங்க. அவரை கொடுப்பதிலே அவனுக்கு இன்பம்,
பெறுவதிலே இவர்களுக்கு இன்பம். ஆனால் 2 பேரும் எப்படி இருப்பாங்க? சந்தோஷமாக இருப்பாங்க. கொடுக்குற ஆளுக்கு ஒரு சந்தோஷம், வாங்குற ஆளுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா? அப்படி அவன் இன்பத்தை கொடுத்து கொண்டே இருப்பான், இந்த உயிர் இன்பத்தை பெற்றுக்கொண்டே இருக்கும் என்பது முத்தி இயல்பு. முத்தி இயல்பு. எனவே ஞான நெறியில் நிற்கிறவங்க வாழ்கிற காலத்திலேயே வீடு பேற்றை நுகர்ந்து இந்த பிராரத்த கண்மம் முடிஞ்ச பிறகு உடம்பை விட்டுருவாங்க. இந்த பிராரத்த கண்மம் இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கும்? உடம்பு இருக்க தான் செய்யும். உதாரணத்துக்கு நமக்கு ஒரு 60 வயசு அப்படின்னு பெருமாள் நிர்ணயம் பண்ணி விட்டுட்டாருன்னு வச்சுக்கங்க, இல்லை 70 எவ்வளோ வேணாலும் வச்சுக்கங்க. இங்கே வந்தாச்சு, அவர் ஒரு 40-45 வயசுலேயே சீவன் முத்திர ஆகிட்டார். 40-45 வயசுலேயே சீவன் முத்திர ஆகிட்டார். ஆனால் அவருக்கு இப்போ என்ன ஆயுள் இருக்கு? ஒரு 60 ஆண்டு வரைக்கும் இங்கே மண்ணில் வாழணும்னு பெருமான் விரிச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கங்க. அவர் மீதி இருக்கிற காலம் பூரா எப்படி இருப்பார்? சீவன் முத்தராகவே வாழ்ந்து அந்த காலம் வந்த உடனே உடம்பை விட்டுருவாங்க. உடம்பை விட்டுருவாங்க. இப்போ ஞானசம்பந்த பெருமாள் ஞானம் பெற்றது எத்தனை வயசு? 3 வயசு. திருவடிக்கு போனது 16 வயசு. அப்போ 13 ஆண்டு காலம் அவர் எப்படி வாழ்ந்திருப்பார்? முத்தி இன்பத்தை நுகர்ந்துக்கிட்டே இருந்திருப்பார். ஞானம் 3 வயசில் பெற்றாச்சு. 3 வயதில் பெற்று 16 வயது வரைக்கும் இந்த மண்ணில் வாழ்கிறார். வாழ்வதற்கான காரணம் என்ன? எதற்காக தான் ஞானம் பெற்றாச்சே, கூட்டிகிட்டு போக வேண்டியதுதானே. அவரை ஏன் இங்கே வச்சிருக்கிறாரு? அதுக்கு இடையில நிறைய வேலை வச்சிருக்கிறாரு அவருக்கு. நமக்கெல்லாம் நாமெல்லாம் தேவாரம் படிக்கணும், அவர் வரலாற்றை தெரிஞ்சுக்கணும், அவர் பல அற்புதங்கள் செய்யணும், சைவம் தலைத்தோங்க வேண்டும் என்பதற்காக 3 வயதில் ஞானம் பெற்றிருந்தாலும் அவரை சில காரணம் பற்றி 16 வயது வரைக்கும் எங்கே வச்சிருக்கிறாரு? இங்கே மண் உலகத்தில் வச்சிருக்கிறார். புரியுதுங்களா? ஆனால் அவங்களுக்கெல்லாம் அது என்னது? இடைஞ்சல் தான். அதெல்லாம் இடைஞ்சல் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கும்? பிராரத்த கண்மம் இருக்கும். பிராரத்த கண்மம் இருக்கும். பிராரத்தம்னா இந்த உடல் ஊழாய் கழிகிற துன்பம் இருக்க தான் செய்யும். உடம்பு இருக்கிற வரைக்கும் இருக்கும். இந்த பிராரத்த கண்மம் இருந்தாவே கொஞ்சம் நஞ்ச மாயா தொடக்கு வந்து சேர்ந்துடும். விட்ட குறை தொட்ட குறை சொல்கிறோமா இல்லையா? அது மாதிரி என்ன செஞ்சிடும்? கொஞ்சம் ஏமாந்தா மாயாமலை வந்து பிடிச்சிக்கும். மாயாமலை வந்து பிடிச்சிக்கும். மாயையும் கண்மமும் வந்தால் ஆணவம் வந்து மேலே தலைச்சிடும். இப்போ கைத்து மேலே நடக்கிற மாதிரி யாருக்கு? சீவன் முத்தர்களுக்கு. கீழே என்ன இருக்குது? சகதி. கீழே என்ன இருக்குது? சகதி. அவங்க அது மேலே என்ன செய்கிறாங்க? ஒரு கைத்து மேலே நடக்கிற மாதிரி நடக்கிறாங்க. யார்? சீவன் முத்தர். கொஞ்சம் தவறுனா எங்கே விழுந்துருவாங்க? சகதியில் விழுந்துருவாங்க. நாமெல்லாம் ஏற்கனவே அதுக்குள்ளே தான் கிடக்கிறோம். நமக்கு நோ ப்ராப்ளம். நாம் எங்கே இருக்கிறோம்? ஏற்கனவே அந்த சகதியில் தான் இருக்கிறோம். அதனால் நமக்கு கைத்துலையெல்லாம் நடக்க வேண்டாம். நாமெல்லாம் அப்படி தான் இருக்கிறோம். நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் நமக்கு என்ன பிராரத்த கண்மமாக வரட்டியா? எவ்வளோ வேணாலும் வரட்டும், பார்த்துக்கலாம். என்ன செஞ்சிடும் பார்த்துக்கலாம். எங்கேயா தள்ள வேண்டியது? திருப்பி எங்கே தள்ளினாலும் எங்கே இருக்கிறோம்? ஏன்னா இப்போ ஒரு படி ஏறுற ஆள் விழுந்தானா எவ்வளோ விழுவான்? ஒரு படி தான் விழுவான். 100 படி ஏறணும் விழுந்தானா அவ்வளோ மேலேருந்து கீழே விழுவுறானா இல்லையா? அப்போ மேலே ஏற ஏற கவனமாக இருக்கணும். கீழே இருக்கிற ஆளுக்கு என்ன கவலையே இல்லை, எவ்வளவு பிரச்சனை கிடையாது. நாமெல்லாம் அப்படி தான் அந்த கேட்டகிரி. எங்கே இருக்கிறோம்? கீழே தான் இருக்கிறோம். அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை, அவர்களுக்கு தான் பிரச்சனை. அதனால தான் என்ன செய்கிறாங்க? மாயமே என்று அஞ்சுகின்றேன். யார் சொல்கிறா? ஞானசம்பந்த பெருமான். தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியே ஆயினென்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம் ஆய மாய காயம் தன்னுள் ஐவ நின்று ஒன்றலொட்டார் மாயமே என்று அஞ்சுகின்றேன் பழிவளம் மேயவனே. இந்த 5 பேர் எனக்குள்ளே இருந்துட்டு சேட்டை பண்ணுறான் சாமி. சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். பயமாக இருக்கு. இந்த 5 பேர்த்த வச்சுக்கிட்டு ஒரே பயமாக இருக்கு. மாயமே என்று அஞ்சுகின்றேன் சொல்கிறவர் யார்? ஞானப்பால் அமுது கொண்ட ஞானசம்பந்த பெருமான். அவருக்கு இந்த 5 பேர்த்த பார்த்தா பயமாக இருக்கு. நமக்கு பயமே கிடையாது. ஏன்னா வரலன்னு நான் எங்கேயா சொன்னேன்? இல்லையா? நீ கூப்பிட்டா நான் எப்போ வரலன்னு சொன்னேன்? உனக்கு முன்னாடி நான் தான் போகலான்னு சொல்லிட்டு இருக்கிறேனே அப்படின்னு 5 பேர் கூப்பிட்டா என்ன செய்கிறோம்? நோ அப்ஜெக்ஷன்.
கூப்பிட்றதுக்கு முன்னாடி ரெடியாக இருக்கிறோம், கூடவே போயிட்டு இருக்கிறோம். அதனால் அவன் நம்மகிட்ட ஒன்றும் தொந்தரவு பண்ணுறதில்ல இல்லையா? ஏன் அவனை கூப்பிட்டா நம்ம போயிடுறோமே, அவங்க தான் என்ன செய்கிறாங்க, நீ கூப்பிட்டா நான் வரமாட்டேயா அப்படின்னு சொன்னால் தான் பிரச்சனை வருதாங்க. புரியுதா இல்லைங்களா? அதனால் அவருக்கு தான் பயம். யாருக்கு? ஞானசம்பந்த பெருமானுக்கு தான் இந்த 5 பேருக்கு கூட பிரச்சனை. நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. எனவே காயம் கழுந்த கால் எங்குமாய் கருது அரண் போல் நிற்பன் என்று அவர்கள் நிற்கிறாங்க. அப்போ ஞான நெறி பெற்றவர்கள் இந்த உலகத்தில் எப்படி இருப்பாங்க? சீவன் முத்தர்களாக வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் என்று சொல்றார். அடுத்தது 284. இந்த சீவன் முத்தர்னு சொல்கிறாங்களே, அவங்க எப்படி இருப்பாங்க, சீவன் முத்தர்கள் எப்படி இருப்பர் என்பதற்கு 284 285 சீவன் முத்தர்களுடைய இயல்பு, அவருடைய இயல்பு எப்படி இருப்பாங்க அப்படின்னா இந்த பாடலில் சொல்கிறார். ஞாலமதில் ஞான நெட்டை உடையோருக்கு நன்மையோடு தீமை இல்லை, நாடுவது ஒன்று இல்லை, சீலம் இல்லை, தவம் இல்லை, விரதமொடு ஆச்சிரமச் செயல் இல்லை, தியானம் இல்லை, சித்தமலம் இல்லை, கோலம் இல்லை, புலன் இல்லை, கரணம் இல்லை, குணம் இல்லை, குறி இல்லை, குலமும் இல்லை, பாலருடன் உண்மத்தர் பிசாசர் குணம் அருவி பாடலினோடு ஆடல் இவை பயின்றிடினும் பயில்வர். எதை கேட்டாலும் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிறது தான் சீவன் புத்தர். இது எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. இதில் எதெல்லாம் இல்லைன்னு இருக்கிறதோ அதெல்லாம் உண்டுன்னு போட்டால் நம்ம, இதெல்லாம் உண்டுன்னு போட்டுட்டா நம்ம இலக்கணம், இல்லைன்னு போட்டால் அவர்களுடைய இலக்கணம். ஞாலமதில் ஞான நெட்டை உடையோருக்கு, ஞானம் இந்த உலகத்தில் கேட்டு சிந்தித்து தெளிந்து நெட்டை கூடிய சீவன் முத்தர்கள். அவங்க சீவன் முத்தர் ஆகணும்னா படிநிலையில் எப்படி வருவாங்க? கேட்டு சிந்தித்து தெளிந்து நெட்டை கூடிய சீவன் முத்தர்கள். அதான் ஞாலமதில் ஞான நெட்டை உடையோருக்கு நன்மையோடு தீமை இல்லை. அவர்களுக்கு நன்மையும் கிடையாது, தீமையும் கிடையாது. நன்மை என்பது என்னது? நன்மை தீமை என்பது வினை பயனால் வருவது. வினை பயனால் தான் நமக்கு என்ன வரும்? நன்மையும் தீமையும் வரும், இன்பமும் துன்பமும் வரும். எப்போ வரும்? கண்மத்திற்கு தக்கவாறு. ஏற்கனவே பாவம் செஞ்சிருந்தா நமக்கு என்ன வரும்? பாவம் செஞ்சிருந்தா என்ன வரும்? துன்பம் வரும். புண்ணியம் செஞ்சிருந்தா இன்பம் வரும். இப்போ இவர்களுக்கு ரெண்டுமே வராது, ரெண்டுமே வராது. ஏன் வராது? இப்போ இந்த பிறவிக்கு வந்துட்டாங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசிச்சு கேள்வி கேட்டு பார்க்கணும். புத்தகத்தில் இருக்கிறத அப்படியே போகக்கூடாது. சரியா? இப்போ நான் சொன்னதே ஒரு உதாரணம். ஒருத்தர் 60 வயசுன்னு பெருமான் முடிவு பண்ணி 60 வயசுன்னு முடிவு பண்ணி அனுப்பிச்சிட்டார். அவர் எத்தனை வயசில் நெட்டை கூடுறாரு? 45 வயசில் நெட்டை கூடுறாரு. ஒரு கற்பனை தான். சரியா? அப்படி ஒருத்தரை பார்க்குறான். ஒரு 45 வயசில் ஒருத்தர் நெட்டை கூடிட்டார். இப்போ ஏற்கனவே இவர் கொண்டு வந்த வினைக்கு என்ன பேர்? பிராதத்த வினை. பிராதத்த வினை இருக்கிற வரைக்கும் இவர் என்ன இருப்பார்? உடம்பு இருக்குமா இல்லையா? உடம்பு இருக்கும். 60 வயசு வரைக்கும் இவருக்கு என்ன இருக்கும்? உடம்பு இருக்கும். உடம்பு இருந்ததுனாவே என்ன இருக்கும்? இன்ப துன்பம் இருக்குமா இருக்காதா? இருக்குதானே செய்யும். அப்போ நன்மை தீமை இவருக்கு நெட்டை கூடிய பிறகு வருமா வராதான்னு கேட்டா வரும். நன்மை தீமை வரும். ஆனால் அது இவர்கள் அறிவை பாதிக்காது. புரியுதா இல்லைங்களா? நிறைய பேர் கேட்பாங்க, ஐயா ஞானின்னு சொல்கிற, அவர் எப்படி இறந்தார் தெரியுமா? நோய் வாய்ப்பட்டு இறந்தார், கஷ்டப்பட்டு இறந்தார், இப்படி இறந்தார், அப்படி இறந்தார். நிறைய பேர் கேள்வி கேட்குறத நீங்கள் பார்த்துருக்கலாம் உலகத்தில். இப்போ இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த சில ஞானிகள் நம்ம அறிவுக்கு தெரிஞ்சு நீங்கள் யாராவது பாருங்கள், அவர்கள் இறக்கிற போது
நோய்வாய்ப்பட்டு இறப்பாங்க. இறக்குற போது நம்மளை எல்லாம் கேள்வி என்ன கேட்பாங்க, ஐயா அவருக்கே அவ்வளோ கஷ்டம் வந்துச்சு, அவருக்கே ஞானின்னு சொல்கிறீங்களே, அவருக்கு ஏன் நோய் வந்துச்சு, அவர் ஏன் இப்படி இறந்தார், அவர் ஏன் அப்படி இறந்தாருன்னு கேள்வி கேட்பாங்க. ஆனால் நோய் என்னமோ வந்துச்சு, நோயினால் அவர் துன்பப்பட்டாரா, இதான் கேள்வி. உங்களுக்கு என்ன வருதுங்கிறது முக்கியம் இல்லை, அதாவது உங்களை வாதிக்குதா வாதிக்கலையா, புரியுதா இல்லைங்களா? 1 கோடி ரூபாய் நட்டமாயும் ஒருத்தர் அதை பற்றி கவலைப்படலைன்னு வச்சுக்கோங்க. 1 கோடி ரூபாய் நட்டம் ஆயிடுச்சு, பிஸ்னஸ் செஞ்சு 1 கோடி ரூபாய் நட்டம் ஆயிடுச்சு. இவன் என்ன செய்யலை, போனால் போதியா அப்படின்னு போயிட்டானா, இப்போ அவனுக்கு என்ன ஆகலை, அந்த துன்பம் இவனுக்கு வரல, 5000 ரூபா நட்டம் ஆயிடுச்சு ஒருத்தனுக்கு. 10 நாள் தூங்கலை, ஐயோ போயிடுச்சுன்னு. இப்போ 1 கோடி ரூபா பெருசா 5 ரூபா பெருசா, எது அதிகமான துன்பத்தை கொடுத்தது? 5000 ரூபா தான் அதிகமாக துன்பத்தை கொடுத்தது, புரியுதா இல்லைங்களா? 1 கோடி ரூபா வந்தவனுக்கு போனவனுக்கு அதனால் வருகிற துன்பம் அவனை என்ன செய்யலை, வாதிக்கலை. ஏன்னா அதை பற்றி அதில் அவன் அழுந்தலை. 1 கோடி ரூபா போனாலும் அவன் என்ன செய்யலை, அதில் அழுந்தாததுனால அவனுக்கு என்ன வரல, துன்பம் வரலை. இவன் 5000 ரூபாய்க்கு அதில் என்ன செஞ்சினான், அழுந்துனதுனால இவனுக்கு 10 நாளைக்கு தூக்கம் வரலை, புரியுதா இல்லைங்களா? அப்போ துன்பம் என்பதும் இன்பம் என்பதும் நமக்கு உடம்பு இருக்கிற வரைக்கும் வரும். நீங்கள் ஞானியானா கூட வரும், நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. நமக்கெல்லாம் கோயிலுக்கு போன உடனே கேட்குற கேள்வி என்னது, ஏன் எனக்கு துன்பம் வருது, நான் தினமும் கோயிலுக்கு போகிறேன், எனக்கு எதுக்கு துன்பம் வருது அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லைங்களா? கோயிலுக்கு போனாலும் துன்பம் வரும், ஏன்னா நம்ம செஞ்சு வச்சது தான் வரும். ஏற்கனவே நம்ம செஞ்சுருக்கிறோம், அது இன்பமாகவும் துன்பமாகவும் வரத்தான் செய்யும். அப்போ எதுக்கு ஏன் வழிபாடு செய்யணும்? எப்படி இருந்தாலும் வரும்னா, நான் போனாலும் வரப்போகுது, போகாட்டியும் வரப்போகுது, அப்புறம் நான் எதுக்கு கோயிலுக்கு போகணும்? கேள்வி கேட்டால் தானே இருக்குது. இப்போ கோயிலுக்கு நீ கோயிலுக்கு போகிற, உனக்கு துன்பம் வருமா வராதா? வரும். நான் கோயிலுக்கே போகலையா, எனக்கு வருமா வராதா? வரும். உனக்கும் வரும், எனக்கும் வரும். அப்புறம் நீ எதுக்கு கோயிலுக்கு போய் நீ என்ன சாதிக்க போகிற? கோயிலுக்கு போகாதனால எனக்கு என்ன நட்டம்? எதுக்கு போகணும், எதுக்கு போகக்கூடாது? அந்த துன்பம் நம்மை வாதியாது காப்பாற்றும். வாதியாது காப்பாற்றுவது எது? வழிபாடு. அந்த வழிபாடு நம்ம எப்படி காக்கும்? அது நம்மளை உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொன்னால் தெரியும். இப்போது என்னுடைய விதி என் தலை மேலே ஒரு 5 கிலோ விழுகணும்னு இருக்குது. நான் போயிட்டு இருக்கும்போதே மேலேருந்து என்ன விழுவுது, ஒரு 5 கிலோ எடை என் தலை மேலே விழுகணும்னு எனக்கு விதி. நான் எப்போவோ யாரோ ஒருத்தருக்கு ஒரு துன்பத்தை செஞ்சுருக்கிறேன். அது என்ன செஞ்சுருக்குது, பெருமான் எழுதிட்டான். என்னென்னு எழுதிட்டான்? 5 கிலோ இத்தனை மணிக்கு இந்த இடத்துல இந்த 3வது மாடியிலிருந்து உன் மேலே 5 கிலோவுக்கு ஒரு பொருள் விழுகணும்னு வினை இருக்கிறது. வழிபாடு செஞ்சால் ஒரு மூட்டையாக வந்து விழுவும். என்ன மூட்டை? ஒரு பஞ்சு மூட்டை 5 கிலோ வெயிட்டு. பஞ்சு மூட்டை 5 கிலோ வெயிட்டு 3வது மாடியிலிருந்து தொம்முன்னு என் தலைமையில் விழும். எனக்கு என்ன ஆகும்? ஒரு 2 நிமிஷம் கிருன்னு இருக்கும். அப்புறம் முடிச்சு அப்பா என்னடா எவன்டா போட்டான் அப்படின்னு பார்த்தா ஒருத்தனையும் காணாம், போயாச்சு. இப்போ என்னாச்சு? வினை என்பது விழுவதாக தான் இருந்தது, விழுந்துருச்சு. ஆனால் எனக்கு ஒரு நிமிஷம் பொறி கிளங்கிட்டு நான் என்ன செஞ்சிட்டேன், தெரிஞ்சு போயிட்டேன். இதே வழிபாட்டில் இல்லைன்னா நல்லா எவ்வளோ பேர் உருண்டை தான், ஒரு இரும்பு உருண்டை இல்லைன்னா ஒரு செங்கல் மேலே 3வது மாடியிலிருந்து நேராக அதே தலை மேலே தான் விழுவோம், மண்டை 2ஆக புலந்துடும். இவ்வளோதான் வித்தியாசம். அப்போ வினை என்பது வந்து தீர்ந்தாலும் அதற்குரிய ஒரு பிராயச்சித்தமாக, ஒரு கழுவாயாக நமக்கு என்ன செய்யும்? ஒரு வழிபாடு நம்மை காப்பாற்றும். ஒரு 2 வீலரில் போய் விழுவணும்னு விதி இருந்ததுன்னா எங்கே போய்? ஆஸ்பத்திரி வாசலில் போய் விழுவான். விழுவுற எங்கே போய் விழுவான்? ஆஸ்பத்திரி வாசலில் போய் விழுவான். அப்படியே தூக்கி உள்ள கொண்டு. நல்ல வேலைங்க, 10 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தீங்கன்னா காப்பாற்றிருக்க முடியாதுங்க அப்படின்னு என்ன செய்வான்? உடனே காப்பாற்றி ஒரு வாரத்துக்கு அதையும் கட்ட போட்டு வந்துடுவான். இல்லைன்னா ஒன்றும் இருக்காது. சும்மா போகும்போது நாய் குறுக்கு விழுந்திருக்கும், வனாந்தரத்தில் விழுவான். ஆனால் அவன் விழுந்தான்னு பார்க்கறதுக்கு 2 நாள் ஆகிடும். இவனும் வண்டியில் தான் விழுவுறான், அவனும் வண்டியில் தான் விழுவுறான். என்ன வேறுபாடு? அவர்கள் செய்கின்ற வழிபாடு அவர்களை
காக்கும். அப்போ துன்பமே வராமல் இருக்குமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நமக்கு கண்டிப்பாக செய்த வினை நமக்கு வந்தே தீரும். ஆனால் அது என்ன செய்யும், அந்த வழிபாடு நமக்கு பல வழிகளிலே என்ன செய்யும், காப்பாற்றும். அதனால் முதல்ல அன்பர்கள் அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும். கோயிலுக்கு போன உடனே நம்ம கேட்குற கேள்வி அதுதான், எனக்கு எதுக்கு துன்பம் வருதுன்னு. சரி, இப்போ நான் கதைக்கு வந்துடுவோம். 45 வயசில் ஒருத்தர் என்ன ஆகிட்டாரு, சீவன் முத்தர் ஆகிட்டாருன்னா மீதி இருக்கிற 15 ஆண்டுகள் அவருடைய பிராரத்த கர்மம் இருக்கத்தான் செய்யும். இன்பம் வரும், துன்பமும் வரும். ஆனால் அதில் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அழுந்த மாட்டாங்க. ஏன் அழுந்த மாட்டாங்கன்னா, அந்த இன்பம் வருகிற போது அவருக்கு என்ன தெரியும், எப்போவோ செஞ்சுருக்குறோம், அது வருது, பெருமான் இதை ஊட்டி கொண்டு இருக்கிறான். அதை பார்க்கும்போது அவர்களுக்கு என்ன தெரியும், பெருமான் நமக்கு இதை ஊட்டி கொண்டிருக்கிறான் என்று நினைத்த உடனேயே அது பாட்டுக்கு வரட்டையா, அது பாட்டுக்கு போகட்டும், திருவருள் என்று நினைப்பாங்க. வருவது திருவருள், போனாலும் திருவருள் தான், வந்தாலும் திருவருள் தான், போனாலும் திருவருள் தான். அதனால் அவர்களுக்கு என்ன இல்லை, நன்மையோடு தீமை இல்லை, நன்மையும் இல்லை தீமையும் இல்லை. அப்புறம் நாடுவது ஒன்று இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், இவர்களாக போய் ஒன்றை என்ன செய்ய மாட்டாங்க, இது வேணும் எனக்கு இது வேணும்னு நாடி முயற்சி செய்ய மாட்டாங்க. வருகுவது தானே வரும். ஊட்டு வினை இருந்தால் உன் ஆணை உன் பதத்தை ஊட்டி பிடித்து புசிப்பிக்கும். கேட்டு திரியாதே வந்து தில்லை தெய்வமே என்று இரும்பர் அப்படின்னு என்னதுங்க, உனக்கு உன்னை ஊட்டணும்னு முடிவு பண்ணிட்டா அதை என்ன செய்வார், ஊட்டிடுவார். நீ வேண்டான்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திட்டு உக்காந்துருந்தீனாலும் கதவை உடைச்சி உள்ளே வந்து சாப்பாட்டை ஊட்டி வாயையும் ஆட்டி விட்டுருவார், சாப்பிடியா அப்படின்னு. அதே சமயம் நமக்கு அந்த வினை இல்லைன்னா கையை எழுந்திக்கிட்டு வீதி வீதியாக போனாலும் ஒரு வாய் சோறு கிடைக்காது, நமக்கு கிடைக்காது. அப்போது நம்ம சொல்ல மாட்டேங்களா, கிராமத்தில் ரொம்ப எளிமையாக சொல்லுவாங்க, ஒவ்வொரு அரிசியிலையும் அது யாருக்குன்னு பெருமான் பேரை எழுதி வச்சிருக்கிறான்னு சொல்கிறாங்களா இல்லையா. அப்போ யாருக்குன்னு பெருமான் முடிவு செய்திருக்கிறானோ அது அவர்களுக்கு போய் சேரும். அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், தேடி திரிய வேண்டாம். நம்மெல்லாம் தேடி திரிய வேண்டாம்னா தேடாமலாம் இருக்க மாட்டோம். ஞானிகள் தேட மாட்டாங்க, ஞானிகள் ஒன்றையும் தேட மாட்டாங்க. நாடுவது ஒன்றுமில்லை, சீலம் இல்லை, தவம் இல்லை, விரதம் இல்லை, ஆச்சிரம செயல் இல்லை. சீலம்னா என்னதுங்க, ஒழுக்கம் ஒன்றும் இல்லை. அப்போ ஞானிகளுக்கு ஒழுக்கம் இல்லையா, ஞானிகளுக்கு ஒழுக்கம் இருக்கா இல்லையா, இருக்கு. அப்புறம் ஒழுக்கம் இல்லைன்னா என்ன அர்த்தம், அப்படி இல்லை. இப்போ நம்மெல்லாம் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். ஒழுக்கத்தை என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். ஏன் கடைபிடிக்கணும்னா, நம்ம கொஞ்சம் ஏமாந்தால் ஸ்லிப் ஆகிடுவோம். போய் பேசக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், வம்பா பேசாமல் இருக்கணும். இல்லைன்னா என்ன செஞ்சிருவோம், பேசிடுவோம். அப்போ இந்த ஒழுக்கத்தை நம்ம என்ன செய்யணும், கடைபிடிக்கணும்னா நம்மகிட்ட அவ்வளோ சீக்கிரம் அது வந்து நிற்காது. ஒருத்தர் புறம் கூறக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன செய்வான், போய் நின்ன உடனே அவன் என்ன செஞ்சான்னு தெரியுமா அப்படின்ட்டு அடாடா பேசக்கூடாது இல்லை அப்படின்ட்டு என்ன செய்வான், பேச மாட்டான். புரியுதா இல்லைங்களா. இது நல்ல குணம் தானே, நல்ல குணம் தான், அதில் ஒன்றும் குறையில்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி எது செஞ்சுட்டு இருந்தோம், பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சு அதை நாம் என்ன செய்கிறோம், கடைபிடித்தல்னா என்னது, வருவித்து செய்வது. அவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, அதுவாகவே இயல்பாகவே இருப்பாங்க. ஒழுக்கம் என்பது அவர்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க என்ன செஞ்சாலும் அது என்னவா இருக்கும், ஒழுக்கத்துக்குள்ளே தான் இருக்கும். எனவே சீலம் இல்லை, தவம் இல்லை. அவங்க தவம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தவம் பண்ண வேண்டாம், சித்தம் சிவமானால் செய்வதெல்லாம் தவம். சித்தம் சிவமானால் செய்வதெல்லாம் தவம். அது என்ன செஞ்சாலும் தவம் தான், தனியாக தவம்னு ஒன்று செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கெல்லாம் தவம் செய்யணும். ஏன்,
தவம் செய்கிற நேரம் பூரா பெருமானை நினச்சோம்னா மீதி நேரம்ல நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? அவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எப்பவுமே அவம் பண்ணுறதுனால நம்ம அப்பப்போ என்ன செய்யணும்? தவம் பண்ணணும். அவம் செய்கின்ற நாம் தவத்தை பண்ணணும். அவங்க செய்வதெல்லாம் என்னது? தவம் மட்டும்தான் செய்வாங்க, வேற அவத்தை செய்யவே மாட்டாங்க. அதனால் அவங்க தனியாக தவம் என்று ஒன்று செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் சீலமில்லை, தவமில்லை, விரதமில்லை, ஆச்சிரம செயல் இல்லை. விரதம் ஒன்றும் தேவையில்லை. விரதம் என்பது எதற்கு? விரதம் உடலுக்கு இல்லை. விரதம் எதுக்கு இருக்கிறோம்? அதுக்கெல்லாம் இல்லை. இது சாப்பிடாதான் விரதம் நினச்சிக்கிறேன். விரதம்னா என்னதுங்க? உறுதின்னு பேர். மௌன விரதம். மௌன விரதம்னா என்னது? சாப்பிட மாட்டீங்களா? மூல விரதம்னா சாப்பிடாமல் இருக்கிறதுங்கிறதே தப்பு. விரதம் என்பது உறுதி. உறுதி என்னது? என்ன உறுதி? நீங்கள் என்ன செய்யணும்னு உறுதி எடுத்தீங்கன்னா அது விரதம்னு பேர். இனிமேல் நான் இனி புறங்கூற மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதி எடுத்தீங்கன்னா அது என்னது? ஒரு விரதம். புரியுதா இல்லைங்களா? விரதம்னா நமக்கு எடுத்துக்கணும் சாப்பிடாத விரதம் அப்படின்னு நினச்சிக்க. அப்படிலாம் இல்லை. விரதம் என்பதற்கு உறுதிப்பாடு. விரதம் என்பதற்கு உறுதிப்பாடு. நாம் சாப்பிடாமல் இருக்கிறத ஒரு விரதமாக எடுத்துக்கிறோம். புரியுதா இல்லைங்களா? காலையிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் நான் எதுவும் சாப்பிட்றதில்லை அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு உறுதி. புரியுதா இல்லைங்களா? அதனால் உறுதி என்பது என்னதுங்க? விரதம்னா உறுதின்னு தான் பொருள். சாப்பிடாமல் இருக்கிறதுன்னு பொருள் கிடையாது. அது அது சொல்லுக்கு பொருள் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, எதுக்கு சாப்பிடாமல் இருக்கிறோம்? அந்த நேரத்தில் பெருமானை மட்டும் நினைக்கணும். நீங்கள் இப்போ பிரதோஷ விரதம் இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? வேறு வேலையெல்லாம் செய்யக்கூடாது. புரியுதா இல்லையா? என்ன செய்யணும்? தேவார புத்தகத்தை எடுத்து திருவாசக புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்கள் வேலையை எதையும் செய்யக்கூடாது. அதுக்கு பேர் தான் விரதம்னு பேர். நான் சாப்பிட மட்டும் மாட்டேன், நான் காலையில் வேலைக்கு போயிட்டு ராத்திரி தான் வருவேன்னா அதுக்கு விரதம் கிடையாது. அது உண்ணா நோன்பு, அவ்வளோதான். புரியுதா இல்லைங்களா? அப்போது அந்த நேரத்தில் அறிவு எங்கே போகக்கூடாது? புறம் போகக்கூடாது. உலகத்தை நோக்கி போகாமல் பெருமானை நோக்கி நிறுத்தணும். ஏன்னா வயிறு நம்பலைன்னா பொறிப்புலன்கள் வெளியே போகாது. பொறிப்புலன் என்ன செய்யணும்? அதுக்கு தீனி போட்டுட்டிங்கன்னா தான் அது வெளியே ஓடும். சாப்பாட்டை கட் பண்ணிங்கன்னா என்ன செய்யும்? நீங்கள் சொல்கிறத கேட்கும். புரியுதா இல்லைங்களா? அதுக்காக என்ன செய்யணும்? அந்த நேரத்தில் விரதம்னு சொன்னால் என்ன செய்யணும்? பெருமானையே நினைக்கணும். பெருமானையே நினைக்கணும். அந்த விரதம் இருக்கிற காலங்களில் வேறு செயல்களில் ஈடுபடாமல் அருள் சார்ந்து நிற்கணும். அதுக்கு தான் விரதம் இருக்கிறதுன்னு பேர். அதுக்கு தான் விரதம் இருக்கிறதுன்னு பேர். நாம் சாப்பிட்றதில்லை. என்னங்க சாப்பிடக்கூடாது? சாப்பாடு சாப்பிடக்கூடாதுங்க, பழங்கள்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு 4 ஆப்பிள், ஒரு 4 ஆரஞ்சு, ஒரு 2 லிட்டரு பால் எல்லாம் சாப்பிட்டுட்டு நான் விரதம் இருக்கிறேங்க அப்படின்ட்டு இருந்தால் பெருசாக பயன் இல்லை. புரியுதா இல்லைங்களா? பொறிப்புலன் அடங்கணும். பொறிப்புலன் அடங்கணும். அந்த நேரத்தில் பெருமானை நினைக்கணும். எந்த நீங்கள் சஷ்டி விரதம்னு வச்சுக்கோங்க. சஷ்டி விரதம் 6 நாள் என்ன செய்யணும்? கந்த புராணம் படிக்கணும். சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா என்ன செய்யணும்? 6 நாளைக்கு கந்த புராணத்தை எடுத்துக்கிட்டு தினமும் ஒரு படலமாக படிக்கணும். இல்லைன்னா யாராவது சொற்பொழிவு பண்ணுவாங்க, அதை கேட்கணும். அந்த திருவுருளையே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேர் விரதம்னே பேர். சரிங்களா? அப்போது நம்மெல்லாம் உடம்பை வருத்தி அறிவு புறத்தில் போகாமல் நிறுத்தி பெருமானை சிந்தித்தால் தான் அதுக்கு பேர் விரதம். அவர்களெல்லாம் எப்பவுமே அதே சிந்தனையில் இருக்கிறதுனால அவர்கள் தனியாக ஒரு விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. விரதம் இல்லை, ஆச்சிரம செயல் இல்லை. ஆச்சிரமம் என்பது என்னதுங்க? அதுக்குரிய அனுஷ்டான முறைகள். அனுஷ்டான முறைகள். ஒரு சமய ஒழுக்கம் இருக்கா இல்லையா? சமய ஒழுக்கம் என்னது? சமயதிக்கு பெற்றவங்க 5 எழுத்து சொல்லணும், சிவபூஜை வாங்கினவங்க சிவபூஜை பண்ணணும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு வகையான அனுஷ்டானங்கள் இருக்கா இல்லையா? அந்த அனுஷ்டானங்களை அவர்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வருந்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், பூஜை செஞ்சாலும் பெருமானை தான் நினைக்கிறோம். அவங்க பூஜை செய்யலைனாலும் பெருமானை தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க 24 மணி நேரமும் பெருமான் திருவடியே சிந்தித்து கொண்டு இருப்பதினால இவர்கள் தனித்து இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எனவே விரதமோடு ஆச்சிரம செயல் இல்லை.
தியானம் இல்லை. தியானம் தனியாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சித்தமலம் இல்லை. சித்தமலம் என்பது சித்த சலனம். சித்த சலனம். சித்தம் என்பது அறிவு. அறிவு என்ன ஆகும்? சலனப்பட்டுக்கிட்டே இருக்கும். சலனப்படுதுன்னா ஒரு இடத்துல நிற்காது. பெருமானை நினைக்கிறோம், நினச்சா என்ன செய்கிறோம்? ஒரு திருவாசகத்தை எடுத்து படிக்கலாயா அப்படின்னு படித்தோம். ஒரு அரை மணி நேரம் ஆனவொன்னே என்ன செய்யும்? சரியா கொஞ்சம் நேரம் அப்படி மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஆசுவாசம் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி என்ன செய்யணும்? ஒரு படிக்கணும். ஏன்னா தொடர்ந்து படித்தா நமக்கு என்ன ஆகும்? அறிவு சலனப்படும். அதனால தான் டீ பிரேக்கெல்லாம் கொடுக்குறது. 1 மணி நேரம் ஆச்சுன்னா டீயை கீயை சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அப்புறமா பாடத்துக்கு என்னது? அறிவு நிற்காது. அறிவு நம்ம அறிவு ஒரு புள்ளியில் நிற்காது. அது மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன செய்யணும்? டீயை கொடுக்கணும். இன்றைக்கி ஏதோ கூழ் கொடுப்பாங்களா இருக்குது. சரியா? அதனால் அறிவு நமக்கு சலனப்படுவது இயல்பு. அறிவு நமக்கு சலனப்படுவது இயல்பு. ஒரு புள்ளியில் தொடர்ந்து நிற்காது. ஒரு புள்ளியில் தொடர்ந்து நிற்காது. அவர்களெல்லாம் எப்படி இருப்பாங்க? அப்படியெல்லாம் இல்லை. பெருமானை நினச்சா அப்படியே அதில் ஒன்றி நிற்பாங்க. ஒன்று இருந்து நினைமின்கள் உண்டமக்கு ஊனமில்லைனர். யார் சொல்கிறா? நாவுக்கரசு பெருமான். ஒன்று இருந்து நினைமின்கள் உண்டமக்கு ஊனமில்லை. அப்போ பெருமானை நினைக்கும் போது எப்படி நினைக்கணும்? ஒன்று இருந்து கொஞ்சம் கூட மாறுபாடு இல்லாமல் நினைக்கணும். நமக்கு அது கொஞ்சம் கடினமான செயல். அவர்களுக்கு அது எளிமையாக வாய்க்க. சித்த சலனம் இல்லை. கோலம் இல்லை. கோலம்னா என்னது? இப்போ நம்ம ஒரு திருவேடம் போட்டுக்கிறோம், திருநீர் பூசிக்கிறோம், உத்திராகம் பூசிக்கிறோம், போட்டிருக்கிறோம். இது மாதிரி அந்த வேடத்தில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர்கள் எல்லாமே பெருமானை நினைந்திருப்பதனால நெட்டை கூடிடுவாங்க. அவர்கள் உலகப் பொருளே தெரியாது. உலகப் பொருளே தெரியாது. அதனால் என்ன செய்ய வேண்டாம்? கோலம் தரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கோலத்தோடு தான் இருப்பாங்க. ஓரோருவடி கோலத்தில் இல்லைனாலும் அவர்களுக்கு அதனால் ஒரு குற்றமும் இல்லை. புலன் இல்லை. விடயங்களை அழுந்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம போல புலன் இன்பத்தில் அவங்க அழுந்த மாட்டாங்க. கரணம் இல்லை. அந்த கரணங்கள் அந்த கரணங்களை என்ன செய்ய வேண்டாம்? அடக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனம் போய் பற்றும், புத்தி நிச்சயிக்கும், சித்தம் துணிந்து எழும் சொல்கிறோமா இல்லைங்களா? இதெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? வம்பா பிடிச்சி இழுத்து அங்கே போகிறேன், இங்கே வா அப்படின்னு சொல்லி அதை வம்பா இழுக்கணும். அவர்களுக்கு அப்படி அடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கரணங்களை அடக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இல்லை. குணம் இல்லை. குணம் என்னது? மூவகை குணம். மூவகையான குணம். சாத்வீகம், ராசதம், தாமசம். இந்த 3 குணமும் யாருக்கு இல்லை? ஞானிகளுக்கு இல்லை. நமக்கு உண்டா இல்லையா? உண்டு இல்லைங்களா? சாத்வீக குணம் இருந்தால் எப்படி இருப்போம்? பாடம் கேட்பல. அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை இருக்கா இல்லையா? சாத்வீகம் இன்பத்திற்கானது. சாத்வீகம் இன்பத்திற்கு ஆனது. ராசதம், ராசத குணம் துன்பத்திற்கு ஆனது. சாத்வீகம் இன்பத்திற்கான குணம், ராசதம் துன்பத்திற்கு ஆனது, தமோ குணம் மயக்கத்துக்கு ஆனது. 3 குணம் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்மா அதில் அழுந்தும். புரியுதா? சாத்வீக குணத்தில் இருந்தால் இன்பப்படும். சாத்வீகத்தில் இருந்தால் இன்பப்படும். ராசதத்தில் இருந்தால் துன்பப்படும். தமோ குணத்தில் இருந்தால் மயக்கம். புரியுதா இல்லைங்களா? ஞானிகளுக்கு இந்த 3ம் இல்லை. அவர் முக்குண வயப்பட்டவர்கள் அல்ல. நாமெல்லாம் முக்குண வயப்பட்டவங்க. நமக்கு 3 குணம் தான். இந்த 3 இருக்கும். 3 எப்படி இருக்குன்னா 3 கலந்து தான் நிற்கும். இப்போ 100% குணம்னு வச்சுட்டிங்கன்னா அதில் ஒரு 70% சாத்வீகம், ஒரு 15% ராசதம், ஒரு 15% தாமசம். அப்படி இந்த காம்பினேஷன் ரேஷியோ இருக்கா இல்லைங்களா? இந்த 100%ல் இந்த 3 குணமும் எப்படி இருக்கும்? கலந்து நிற்கும். கலந்து நிற்கும். 100% சாத்வீகம், 100% தாமசம்லாம் நிற்காது. இதெல்லாம் எப்படி நிற்கும்? கலந்து தான் நிற்கும். நமக்கு வரும்போது கலந்து. அதில் பெரும்பான்மை எது இருக்கிறதோ அது நம்மகிட்ட குணமாக இருக்கும். இப்போ சாத்வீகம் 70% இருந்ததுன்னா நாம் எப்படி இருப்போம்? எப்படி இருப்போம்? இன்பமாக இருப்போம். இன்பமாக இருப்போம். அதே சமயம் தமோ குணம் 100%ல் ஒரு 80% இருந்ததுன்னா எப்படி இருப்போம்? எப்படி இருப்போம்? அப்படியே மயக்கத்தில் இருப்போம் இல்லையா?
அப்போ நம்ம சொல்கிற மாதிரி அடிக்கடி சொல்லுவோம் இல்லைங்க, உணவில் குணக்கலப்பு உண்டு, நேரத்தில் குணக்கலப்பு உண்டு, ஆன்மாவின் அறிவில் குணக்கலப்பு உண்டு. இந்த 3 சேர்ந்து தான் நமக்கு ஒரு குணமாக வருது. சரிங்களா? ஞானிகளுக்கு இதெல்லாம் இல்லை, முக்குணம் அவர்களுக்கு இல்லை, முக்குணம் அவர்களுக்கு இல்லை. அவங்க எந்த குணத்தில் இருப்பாங்க? ஞானிகள் எண்குணத்தில் இருப்பாங்க. எண்குணம், எண்குணம் யாருக்குரியது? பெருமானுக்குரியது. பெருமானுக்குரிய 8 குணத்தில் ஞானிகள் இருப்பாங்க. பெருமானுக்குரிய எண்குணத்தில் இருப்பாங்க. நாவுக்கரசு பெருமான் சொல்கிறாரா இல்லையா? எண்குணத்தில் உள்ளோமே, நான் எப்படி இருக்குன்னு 8 குணத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நாவுக்கரசு பெருமானே சொல்கிறார். எனவே அவர்களுக்கு என்ன இல்லை? குணம் இல்லை, குறி இல்லை. குறி இல்லை. குறி இல்லைன்னா என்னதுங்க? ஒரு இடத்துல பெருமானை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. குறினா ஒரு அடையாளம். இப்போ நமக்கு பெருமானை பார்க்கணுன்னா நாமெல்லாம் எங்கே பார்ப்போம்? ஒரு குறி, எது? ஒரு சிவலிங்க திருமேனியில் பார்த்தா தான் பெருமான் நமக்கு தெரிவார். நமக்கெல்லாம் பெருமான் எங்கே தெரிவார்? ஒரு சிவலிங்க திருமேனியில் தான் தெரிவார். அவர்களுக்கு அப்படி ஒரு இடத்துல பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே பார்ப்பாங்க? எல்லா இடமும் சிவமாகவே தெரியும். எல்லா இடமும் சிவமாக தெரியும். அதனால் ஒரு குறி என்பது அவர்களுக்கு இல்லை. அப்புறம் குலம் இல்லை. குலம் கிடையாது. மேல் ஜாதி, கீழ் ஜாதி, இந்த ஜாதி, அந்த ஜாதி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர்களுக்கெல்லாம் குலம் கடந்து நிற்பாங்க. ஏன்னா அதனால தான் 63 வரிசையாக வச்சுருக்கிறாங்க. நம்ம பார்வையில் நின்று பார்த்தோம்னா கீழான குலத்தில் பிறந்தவங்களும் பெருமானை அடைஞ்சிருக்கிறாங்க, மேலான குலத்தில் பிறந்தவங்களும் பெருமானை அடைஞ்சிருக்கிறாங்க. பெருமானை அடைவதற்கு குலம் ஒரு தடை இல்லை. குலம் ஒரு தடை இல்லை. எனவே குலம் கடந்து இருப்பார்கள் ஞானிகள். எப்படி இதெல்லாம் மொத்தமாக வச்சா பாலருடன் உண்மத்தர் பிசாசர் குணம் மருதி பாடலினோடு ஆடல் இவை பயின்றிடனும் பயில்வர். எப்படி இருப்பாங்கன்னா 3 உதாரணம் சொல்கிறார். இந்த பாட்டு நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். ஞானிகள் எப்படி இருப்பாங்க? பாலர் போல இருப்பாங்க, குழந்தை மாதிரி இருப்பாங்க. ஞானிகள் குழந்தை போல் இருப்பாங்க. உண்மத்தர், உண்மத்தர்னா யார்? பைத்தியக்காரர் போல இருப்பாங்க. பிசாசர், பேய் பிடித்தவர் போல இருப்பாங்க. ஞானிகளுக்கு இலக்கணம் 3. குழந்தை போல் இருப்பாங்க, அப்புறம் பைத்தியம் போல் இருப்பாங்க, பேய் பிடித்தவர் போல இருப்பாங்க. ஏன் இந்த 3 உதாரணம் சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாலர் போல என்னதுங்க? உண்மத்தர் போல, பேய் பிடித்தவர் போல. பாலர் என்பவர்கள், இப்போ குழந்தை இருக்கா இல்லைங்களா? குழந்தை என்ன செய்யும்? அது அம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவசியம் இல்லை, அது பாட்டு விளையாண்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் என்ன செய்யும்? அப்படியே இப்படி கண்ணு பார்க்கும், இப்படி கண்ணு பார்க்கும். அம்மா அந்த இடத்துல இருக்கா? இருக்குது. இது அம்மா அப்புறம் அம்மாவை பார்க்காது, விளையாண்டுக்கிட்டே இருக்கும். இப்படி பார்த்து அம்மா தெரியணும், அம்மா நம்ம பக்கத்தில் இருக்கிறா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதுக்கு இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா அது அம்மாவை பற்றி கவலைப்படாது, இது பாடி விளையாண்டுக்கிட்டே இருக்கும், விளையாண்டுக்கிட்டே இருக்கும். அம்மா மட்டும் அங்கே தெரியல, என்ன செய்யும்? ஓன்னு அழுக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த தாயினுடைய பார்வை கிடைக்கலன்னா அழ ஆரம்பிச்சிடும். தாயை பிரிந்து ஒருபோதும் குழந்தை இருக்காது, குழந்தை ஒருபோதும் இருக்காது. அதுபோல் பெருமானை பிரிஞ்சு இவர்கள் இருக்க மாட்டாங்க. இது ஞானசம்பந்தர் புராணத்தில் அவர் வெறுக்கென்று அழுதார்பார், வெறுக்குற்றே அழுதார். ஏன்னா முன்னை தவத்தின் தொடர்ச்சியை பெருமான் உணர்த்திட்டார். இது வரைக்கும் அந்த தொடர்ச்சி விட்டு விட்டு வந்துட்டு இருந்தது. முன்னை தொடர்பினோட தொடர்ச்சி வந்த உடனே இப்போ அங்கே பெருமான் காட்சி இல்லைன்னு உடனே அவர் என்ன ஆரம்பிச்சிட்டாரு? அழ ஆரம்பிச்சிட்டார், அழ ஆரம்பிச்சிட்டார். அதான் அழுததற்கு காரணம். அதான் குழந்தை போல யார் இருப்பாங்க? ஞானிகள் இருப்பார்கள் என்று சொல்றார். அடுத்தது உண்மத்தர், பைத்தியகாரன். இந்த பைத்தியகாரன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேலையை ஒரே மாதிரி இன்னொரு தடவை செய்ய மாட்டான். இப்போ நாமெல்லாம் ஒரு வேலை எப்படி செய்வோம்? நம்மகிட்ட ரொம்ப டிசிப்ளின் இருக்குது. என்ன டிசிப்ளினு? ஒரு பொருளை எங்கே எடுத்தால் எடுத்த இடத்துல வையா, இதை கொண்டு இங்கே வெய்யி, இதை கொண்டு போய் இங்கே வெய்யி அப்படின்னு நமக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு டிசிப்ளின் இருக்கா இல்லையா? ஒழுக்கம் இருக்கா இல்லையா? பூசை பண்ணணும்னா இப்படி தான் பூசை பண்ணணும், இந்த இடத்துல இத்தனை பூ வைக்கணும், இப்படி செய்யணும், அது அப்படி ஒரு ஒழுக்கம் இருக்கா இல்லையா? இப்போ அதை அப்படியே செய்வோம், மாறாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. பைத்தியக்காரன் அவன் எதை எப்படி செய்வானே தெரியாது.
நேராக வந்துக்கிட்டே இருப்பான். நம்ம வீதியில் போய்ட்டுன்னு வச்சுக்க, நேராக வருவான். நம்ம நின்று பார்க்கணும், அவன் எந்த பக்கம்னா போவான்னு தெரியல. அவன் திடீர்னு லெஃப்ட்டில் போவானா ரைட்டில் போவானா, நேராக வந்து நம்ம மேலே விடுவானா தெரியாது. அவன் என்ன செய்வானே அவனுக்கே தெரியாது. அவனுக்கு அப்போ என்ன தோணுதோ அதை செய்வான், என்ன தோணுதோ அதை செய்வான். அவனுக்கு ஆகா இந்த வீதியில் நேராக தான் போகணும், சிக்னல் போட்டிருக்கு நிற்கணும், ஒன்றும் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு என்ன தோணுதோ அதை செய்து கொண்டு இருப்பான். ஞானிகள் அதுபோல் தனக்கென்ற ஒரு கருத்தே அவங்களுக்கு இருக்காது. பெருமான் எப்படி செலுத்துகிறாரோ அப்படி செய்வாங்க. பூசை பண்ணுன்னு சொன்னால் உட்காந்து பூசை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்றும் சொல்லலைன்னா பேசாமல் உட்காந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அவன் தூங்கிட்டு இருக்கிறாங்களே, என்ன பூசை நேரமாச்சு இவர் தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படிலாம் நம்ம வைத்து கொண்டு என்ன செய்யக்கூடாது, அவர்களை ஆராய்ச்சி செய்யக்கூடாது. அப்போது பைத்தியக்காரர் போல இருப்பாங்கன்னா அந்த அறிவில் பெருமான் எதை உணர்த்துக்கிறான் அப்படி ஒன்று போல் செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு வேலை செஞ்சால் நாளைக்கு அதே மாதிரி செய்வாங்களான்னு கேட்டால் செய்ய மாட்டாங்க. அப்புறம் மூணாவது பேய் பிடித்தவர் போல. ஏன்னா பேய் பிடித்தவருக்கு செய்கிற செயலாம் யாருடையது? பேயினுடைய செயல்தான். அவர்கள் செயல் என்று எதுவுமே இல்லை. அதுபோல் ஞானிகள் செய்கின்ற செயலெல்லாம் யாருடையது? பெருமானுடைய செயல். எனவே அவர்கள் பாலருடன் உண்மத்தர் பிசாசர் குணம் மருவி பாடலினோடு ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் சந்தோஷமாகவும் இருப்பாங்க. ஒன்றும் செய்யாமல் இருப்பாங்க. பயின்றிடனும் பயில்வர். ஆடுவாங்க பாடுவாங்க, ரெண்டு செய்யாமல் சும்மா ஏதாவது ஓரத்தில் போய் பேசாமல் உட்காந்துருப்பாங்க. அது இப்படி தான் இன்னும் செய்வாங்க, இப்படி இந்த நேரத்துக்கு இதை செய்வாங்க. நீங்கள் என்ன செய்ய முடியாது, அவர்களை ஒரு வரையறைக்குள்ளே வைக்க முடியாது. ஞானிகளை என்ன செய்ய முடியாது, ஒரு வரையறைக்குள்ளே வைத்து காண முடியாது. ஏன்னா இறைவனை எப்படி நீங்கள் வரையறைக்குள்ளே வைக்க முடியாதோ அதுபோல் ஞானிகளை நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஒரு வரையறைக்குள்ளே வைக்க முடியாது. சரி, தேநீர் இடைவேளை.